இங்க இருக்கக்கூடிய குட்டி பொண்ணோடைய எல்லா கிளாஸ்மேட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏலியன்ஸ். சொன்னா நம்புவீங்களா? சோ அவ அந்த இடத்துக்கு போறதுக்கு அப்புறமா அவளால வந்து ஜாலியா இருக்க முடியுதா? ஆக்சுவலா நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய கதை தாங்க இது. இங்க இருக்கக்கூடிய ஏலியன் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஸ்கூல் பொண்ணு வந்து படிக்கிறா. சோ அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அங்க போயிருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ண நினைக்கிறா. பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவள பாலா மாறி அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்றது அது மட்டும் இல்லாம இவ பாட நினைச்சா கூட இவளால அவங்க பாட முடியாது. எல்லாருமே பயப்படுறாங்க. சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவ மேல இருக்கக்கூடிய கிளாஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறா. அது மட்டும் இல்லாம எப்பவுமே தனியாவே இருக்கா. இப்படி ஒரு நாள் வந்து பிடி பீரியட் அப்ப எல்லாரும் வந்து விளையாடிட்டு இருக்க சமயத்துல ஒரு பால் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போய் விழுந்துடுது. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவ காம்பவுண்ட் வெளியே வந்து குதிச்சு வெளியே போய் அந்த பாலை தேடிட்டு போயிடா. அது மட்டும் இல்லாம அந்த பாலை கண்டுபிடிச்சா எடுக்கலான்னு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அங்க இருக்கக்கூடிய பிளான்ஸ் இவளோட கையே வந்து கடிச்சிருது. இவளுக்கு என்ன பண்றதே தெரியல, அழுத ஆரம்பிக்கிறா. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவளோட குரலை கேட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா பிளான்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிடுது. இப்ப அவருக்கு புரிச்சுக்கிட்டு அவரோட பவரை வந்து யூஸ் பண்றா. அது மட்டும் இல்லாம இப்ப பாலை கொண்டு வந்துடுறா. இப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவள் வந்து அவளை சேர்த்துக்கிறாங்க. அவளும் ஜாலியா வந்து என்ஜாய் பண்றா.